வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓன சத்யா சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு புளி இஞ்சியும் பீட்ரூட் பச்சடியும் பண்ண போறோம். முதல்ல அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் இஞ்சியை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய், காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுவும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருத்து. கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். ரெண்டு எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும். இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு, கொஞ்சமா வரமிளகா பொடி. இப்போ இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கிடுது. நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்தாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்ப நல்ல ஒரு அரை கப்புக்கு வெல்லம் சேர்த்துப்போம். எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி சேர்ந்து வரட்டும். அந்த உப்பு, அந்த காரம், இனிப்பு எல்லாத்தோட சேர்த்து ரொம்பவே நல்லா இருக்கும். மோர் சாத்துக்கெல்லாம் தயிர் சாதம்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த புளி இஞ்சி ரெடி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது பீட்ரூட் பச்சடி தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய பீட்ரூட் வந்து துருவி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சமா தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். பீட்ரூட் வேகட்டும். இப்போ பீட்ரூட் வெந்திருக்கும் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. என்ன அரைக்கணுங்கிறத பார்த்துடலாம். நாம அரை கப்புக்கு தேங்காய், கொஞ்சமா கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அரைச்ச விழுது சேர்த்து சேர்ந்தாப்புல வந்துடுது. ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு 2 கரண்டி தயிர் கடைஞ்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் பீட்ரூட் நல்லா ஆறெடுத்து நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிடலாம். இழுப்ப கரண்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். என்னுடைய பீட்ரூட் பச்சடி ரெடி. இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்த்தோம்னா இஞ்சி கறி, அதாவது புளி இஞ்சியும் பீட்ரூட் பச்சடியும் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.